நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல். நீங்க இப்படி போனீங்க அப்படின்னா திருச்செந்தூர் பஸ் போது பாருங்க, நிறைய போனா தூத்துக்குடி. இதுல மஞ்சள் நீர் காயல்னு ஒரு ரோடு பிரியும் லெப்ட் சைட்ல. இங்க வந்து காவல் தெய்வங்கள் அதிகம் இருக்கு பாருங்க. காவல் தெய்வங்கள் கோயில்கள் வந்து அதிகம். அதே மாதிரி தென் தமிழகத்தில் இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இதை ஒட்டின கோயில்கள் வந்து குலதெய்வ கோயில்களாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குலதெய்வ கோயில் தான் இங்கே இருக்குது. பெத்தனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனை நீங்களே பாருங்க. அடுத்தடுத்த விளாக்ல கோயிலுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தூத்துக்குடி ரொம்ப வறட்சியான பகுதி, உப்புக்கு ஃபேமஸ். பதநீர் பனங்காடுகள் நிறையா இருக்கும், பதநீர் கிடைக்கும். கருவேல மர காடுகள் உண்டு, கரிமூட்டங்கள் வைப்பாங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூத்துக்குடி வாழை மரங்களுக்கும் ஃபேமஸ். இந்த பகுதியை சுற்றி வாழை மரங்கள் நிறையா இருக்கும், நிறைய இயற்கை காட்சிகள் இருக்கும். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா வனவிலங்குகள் கூட நம்மளால பார்க்க முடியும். இந்த சாலை எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. கோயில் போற வரைக்கும் இந்த சாலையை காட்டுறேன். நிறைய மிக்ஸ்டான சீனரிஸ்கள் இருக்கும். கோயில் கொடைக்குதானே இவ்வளவு ஆடு விட்டுறாங்களடா, இல்ல கறிப்பட்டு விற்காங்களா? கறிப்பட்டு நீ புதன்கிழமை அந்த கறிப்பட்டு விற்காங்க. இது வந்து தாமிரபரணி ஆறுல இருந்து வர்ற தண்ணீர். இதோட தொடர்ச்சி அங்க ஒரு இடத்துல இருக்கும், அதை காட்டித்தரேன். கோயில் கொடைக்கானல போட்டுப்பாங்க இல்லையா? கோயில் முடிஞ்சிருக்குன்னா அப்புறம் வைப்பாங்களா, கறி வைப்பாங்களா? ஊரு போட்டிருந்தாங்களே. கடை வெட்டிட்டாங்க அப்படின்னாலுமே ரோட்ல கடையை போட்டுவாங்க. குளிர்னாலே கடை போட்டுவாங்களா? குளிக்க ஊர் கடை ஏரியா ஃபுல்லாவே வந்து வயக்காடு தான். எதுவுமே வந்து இது காடு வர முடியாது. எல்லா மரமும் இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு. இடையில ஒரு சில இடங்களை வந்து அப்படியே பராமரிப்பு இல்லாமல் போட்டிருக்காங்க. அந்த இடங்கள் மட்டும் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கருவேல மர காடுகளும் பனைமர காடுகளாக இருக்கும். மற்ற எல்லாமே தோட்டம் துறவு தான். வீடுகள் இருக்கிற பகுதிகளில் கொஞ்சம் கருவேல மர காடுகள் இருக்கும், சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே வாழை தோட்டங்களும் தென்னை தோட்டங்களும் தான் அதிகம். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமுமே ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. இதுல நேரே போய் நம்ம வரலாம் அந்த கோவிலுக்கு. இதுல லெப்ட்ல ஒரு ரோடு கட் ஆகும், இதுலயும் வரலாம். நேரே போனா ஒரு 4 முக்கு ரோடு லெப்ட் எடுத்து வரணும். இது போனா இந்த ஒரு இடையார்காடு ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உள்ள வாழை தோட்டம் தாண்டா. இலைக்கு இருப்பாங்களா இல்ல காயான்னு இல்லையே? இலைக்கு தான் இருப்பாங்க. இலைக்கு தான். ரோட்டை ஒட்டியே போதா? ஆனா கோயில்கிட்ட இல்லையே. கோயிலுக்கு பின்னாடி இருக்குனாங்களே. கோயிலுக்கு பின்னாடி இருக்குல்ல. கூலிங்கா இருக்கும், சரியா இருக்கும். செம்ம சில்ல தண்ணி ஐஸா இருக்கும். தண்ணி குடிக்கவும் நல்லா இருக்குமே. இதுல தான் தண்ணி பைப்ல குடிச்சு வந்தாங்க. அப்படியா? மோட்டர் பைப்பு. கொஞ்சம் தூரத்துக்கு ட்ரையா உங்களுக்கு இருக்கா? இது வந்து கிராமத்து பகுதி. கிராமத்து பகுதியில் இது கொஞ்சம் ட்ரையா இருக்கு. இன்னும் உள்ள போக பாருங்க, தோட்டக்கடை ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய போனோம் அப்படின்னா அந்த பெத்தனாட்சி அம்மன் கோவில் போர்டு இருக்கு பாருங்க. இதுல நிறைய போகணும். நிறைய மயில் வரும். நரி இல்லாதனால மயில் பெருத்து போச்சு. போக நல்லா தெரியுது. நம்ம ஊர் சைடு தோகை எல்லாம் சுத்துதே. இந்த லெஃப்ட்ல ரைட்ல கட் பண்ணணும் நம்ம. ஒரு அங்கிட்ட நல்ல மரம் தான். அதான் ஃபுல்லா தோட்டம் தான். தோட்டத்துக்கு நடுவுல கோவில்.
இதுதாங்க அந்த கோவில். இதுதான் நான் சொன்ன கோவில். இங்கே வந்து சிலைகள் வச்சுருக்காங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் மெயின் சாமி. இதுதான் பெத்தனாட்சி மெயின் சாமி. இதுதான் இங்கே ஒரு ஐயனார் சிலை மாதிரி இருக்குது. வாழவெட்டி முத்து, மிகப்பெரிய ஒரு ஆலமரம். கிராமத்து காவல் தெய்வங்கள் எப்படி இருக்குமோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க உள்ள. ப்ளஸ் வந்து ஒரு பெத்தனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. சுற்றி நீங்கள் எங்கே பார்த்தாலுமே தென்னை மரத்தோப்பு தான். 4 புறமும் தென்னை மரத்தோப்பு தான். இரவு முழுக்க மக்கள் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க. இங்கே என்னென்னா இந்த ஆடு கோழி பழி கொடுக்குற பழக்கமும் கிடையாது. ஆனால் இந்த கோவிலுக்கு வர்ற மக்கள் குடும்பத்தோடு வருவாங்க இல்லையா, தனி குடும்பமாக வரமாட்டாங்க, குடும்பமாக வருவாங்க. எப்போதுமே பல சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்காக ஆடு கோழி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. ஆனால் படையல் போடுறது எதுவுமோ இங்கே இருக்காது. இதுதான் இந்த கோயில்.